Techwin YouTube channel viewers எல்லாரையும் வெல்கம் டு வரவேற்கிறேன். இன்னொரு புதிய வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோல நாம பார்க்க போறது சிம் கார்டு இல்லாம வாட்ஸ்அப் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணிக்கொள்றதுன்னு தான். வீடியோக்கு போறதுக்கு முன்னால கீழ ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ண மறக்கவானும். இப்போ நாங்க எங்கட வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு சின்னதாக ஒரு அட்வைஸ் ஒன்றோட ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது இந்த வீடியோ மூலம் நான் கிரியேட் பண்ண போகிற இந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஒரு யூஎஸ் நம்பர் பேஸ் பண்ணி தான் காணப்படுது. ஸோ இந்த நம்பர் யூஸ் பண்ணி யாருக்கும் அன்னெசரி மெசேஜஸோ அன்னெசரி கால்ஸோ பண்ண வேண்டாம். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் இதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மெத்தட் நான் சொல்லித்தர போகிறது ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும் என்பதை நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஸ்மார்ட் ஃபோனில் நாங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் நாங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணோம். இந்த அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணுற டைமில் வாட்ஸ்அப் எங்களோட ஃபோன் நம்பரை கேட்கும். இந்த கொடுக்குற ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் ஒரு வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் பண்ணி வைக்கும். இந்த வெரிஃபிகேஷன் கோடை தான் நாங்கள் வாட்ஸ்அப்பில் இன்புட் பண்ணோம். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கோட் மூலமாக தான் எங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஆக்டிவ் ஆகி யூனிக் நம்பராக வந்து எங்களோட ஃபோன் நம்பர் காணப்படுது. ஸோ இது மாதிரி தான் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகுது. பொதுவாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த மெத்தட் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம், நாங்கள் யூஸ் பண்ணுற சிம் கார்டு இல்லாமல் வேறொரு நம்பர் ஒன்று நாங்கள் கிரியேட் பண்ணி அந்த நம்பருக்கு நாங்கள் வெரிஃபிகேஷன் கோடை சென்ட் பண்ணி அது மூலமாக தான் நாங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். இந்த சிம் கார்டு இல்லாமல் இந்த நம்பர் நான் எப்படி எடுத்துக்கொள்கிறேன்னு பார்த்தா, நான் ப்ளே ஸ்டோருக்கு வெப் ஸ்டோருக்கு போனால் நிறைய அப்ளிகேஷன்ஸ் காணப்படுது. எங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்றதுக்கு. ஸோ இந்த நம்பரை கிரியேட் பண்ணி எங்களுக்கு இதுக்கு வெரிஃபிகேஷன் கோடு சென்ட் பண்ணுறது வந்து இம்பாசிபிளாக காணப்படும். இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கிரெடிட் கார்டு அப்படி இல்லாட்டி டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்குது எங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கொள்றதுக்கு. பட் இந்த நான் சொல்லி தர போகிற மெத்தடில் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டோ ஒன்றும் யூஸ் பண்ணாமல் ஃப்ரீயாக எங்களுக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கொண்டு அந்த நம்பருக்கு எங்களோட வெரிஃபிகேஷன் கோடை சென்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து ஈஸியாக திறந்து கொள்ளக்கூடியதாக காணப்படுது. ஸோ அந்த மெத்தட் நாங்கள் எப்படி பார்க்குறதுக்கு முதல்ல இந்த அப்ளிகேஷன் நாங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் ப்ளே ஸ்டோருக்கு ஆப் ஸ்டோருக்கு நாங்கள் விசிட் பண்ணி இந்த அப்ளிகேஷனை சர்ச் பண்ண எங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடியதாக காணப்படாது. அதுக்கான காரணம் என்னென்னா இந்த அப்ளிகேஷன் யூஎஸ் மற்றும் கனடா போன்ற நாட்டுகளுக்கு தான் விசிபிளாக காணப்படுது. ஸோ இந்த அப்ளிகேஷன் நாங்கள் எப்படி எங்கள் நாட்டுக்கு டவுன்லோட் பண்ணிக்கொள்ளணும்னு பார்த்தா எங்களுக்கு ஒரு VPN யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அதாவது ஒரு VPN யூஸ் பண்ணி அந்த VPN மூலமாக யூஎஸ் அல்லது கனடாட சர்வர் மூலமாக போயிட்டு எங்களுக்கு இதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். இந்த VPN மூலமாக நாங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் யூஸ் பண்ண டைமில் ப்ளே ஸ்டோரில் எங்களுக்கு கேஷ் கிளியர் பண்ண வேண்டிய காணப்படுது, டேட்டா டிலீட் பண்ண வேண்டிய காணப்படுது. ஸோ அப்படியெல்லாம் டிலீட் பண்ணி சர்ச் பண்ணாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த அப்ளிகேஷன் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்காது. ஸோ அவ்வளோ எல்லாம் ரிஸ்க் எடுத்து எங்களுக்கு இதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ள தேவையில்லை. இந்த அப்ளிகேஷன் APK ஃபைலில் வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் போடுறேன். அந்த லிங்க் மூலமாக உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். iOS யூசர்ஸ் அதாவது ஐஃபோன் யூசர்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் ஒரு VPN மூலமாக உங்களுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடியதாக காணப்படும். இந்த அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தா டெக்ஸ்ட் நவ் என்ற ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் மூலமாக எங்களுக்கு ஒரு US நம்பர் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த நம்பர் எடுத்துக்கொண்டு இந்த நம்பருக்கு எங்களோட வாட்ஸ்அப் வெரிஃபிகேஷன் கோடு சென்ட் பண்ணி தான் நாங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இந்த அக்கௌண்ட்டை நாங்கள் எப்படி ஓப்பன் பண்ணி கன்ஃபிகர் பண்ணிக்கொள்கிறேன்னு வீடியோவில் இப்போ பார்க்கலாம். டெக்ஸ்ட் நவ் நாங்கள் சர்ச் பண்ணால் எங்களுக்கு அந்த அப்ளிகேஷனை வந்து ப்ளே ஸ்டோரில் காணக்கூடியதாக இல்லை. அந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் APK ஃபைலை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி ஃபோன் ஸ்டோரேஜில் வச்சுக்கிறேன். அந்த APK ஃபைலை தான் நான் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த மை ஃபைல்ஸில் நான் ஸ்டோரேஜ் தான் APK ஃபைல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறேன். டிவைஸ் ஸ்டோரேஜில் ஆப்ஸ் நீக்குது. இந்த ஆப்ஸுக்குள்ள வந்து நான் அந்த APK ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நான் கிளிக் பண்ணினா இது மாதிரியான ஒரு மெசேஜ் வரும். நாங்கள் ப்ளே ஸ்டோர் இல்லாமல் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன்னா இது மாதிரியான பிளாக் மெசேஜ் ஒன்று எங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். இந்த பிளாக்கை நாங்கள் எப்படி இல்லமாய் கொள்றோம்னா செட்டிங்கை கிளிக் பண்ணி இந்த அன்னோன் சோர்சஸ் நீக்குது. இதனுக்கு நாங்கள் ஒரு டிக் பண்ணினா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் எங்களோட ஃபோனுக்கு எங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். இந்த அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகினப்படும் எங்களுக்கு இது மாதிரியான ஒரு ஸ்க்ரீனை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். இங்கே நான் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் ஒரு சைன் அப்னு ஒரு பட்டன் காணப்படுது. இந்த சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஒன்று வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இங்கே கண்டினியூ வித் கூகுள், கண்டினியூ வித் ஃபேஸ்புக், சைன் அப் வித் இமெயில்னு 3 ஆப்ஷன் காணப்படும். ஸோ இங்கே நான் புதிய ஒரு அக்கௌண்ட் ஒன்று திறக்கிறதுக்கு சைன் அப் வித் இமெயிலை கிளிக் பண்ணுறேன். என் இமெயிலையும் பாஸ்வேர்டையும் நான் வந்து இன்புட் பண்ணி சைன் அப் பண்ணினதும் எனக்கு இது மாதிரியான ஒரு விண்டோ வந்துருக்குது. இந்த விண்டோவில் செட்டப் நாங்கள் கிளிக் பண்ணணும். டெக்ஸ்ட் நவ் அப்ளிகேஷன் மூலமாக நாங்கள் ஒரு அக்கௌண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணி இது மாதிரி ஒரு விண்டோவில் வந்து இருக்கிறோம். இப்போ ஸோ இந்த விண்டோவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு கோட் நம்பர், அதாவது ஏரியா கோடு இன்புட் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஏரியா கோட் நாங்கள் கட்டாயம் ஒரு US ஏரியா கோடு வந்து தான் இன்புட் பண்ணணும். நாங்கள் கிரியேட் பண்ண போகிற ஒரு US நம்பர் வந்து ஸோ இங்கே நாங்கள் ஒரு US ஏரியா கோடு வந்து இன்புட் பண்ணிக்கொள்வோம். ஸோ நான் நீங்கள் 475 சொல்லி இன்புட் பண்ணிக்கொள்வேன். ஒரு US ஏரியா கோடு வந்து உங்களுக்கு வேண்டாம் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ண US ஏரியா கோடை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்படி இல்லாட்டி எந்த பிரச்சனை உங்களுக்கு இந்த 475 என்ற கோடை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாகவும் காணப்படும்.
ஸோ இங்கே நான் வந்து 475 டைப் பண்ணி கண்டினியூ பண்ணி எனக்கு இது மாதிரியான நம்பர் லிஸ்ட் ஒன்று எனக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். ஸோ இந்த நம்பர்ஸில் எல்லா நம்பர்ஸும் ஃப்ரீ நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் நீங்கள் வந்ததும் டிக் பண்ணி ஃப்ரீ தான் நீக்குதுன்னு சொல்லி ஒரு நாளும் கண்டினியூ பண்ண வேணாம். இங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது நாங்கள் இங்கே கேர்ஃபுல் ஆகிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது. இதில் வர எல்லா நம்பரையும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வெரிஃபை பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த நம்பர் நாங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோன் நம்பர் இருக்கிற இடத்துல டைப் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணினா எங்களுக்கு இது வந்து ஒரு வெலிட் யூஎஸ் நம்பர் இல்லைன்னு சொல்லி இது மாதிரியான ஒரு எரர் மெசேஜ் ஒன்று வரதுக்கான சிச்சுவேஷனும் காணப்படுது. ஸோ அது மாதிரி சந்தர்ப்பத்தில் நாங்கள் சரியான யூஎஸ் நம்பர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி கொள்றதுன்னு பார்த்தா இந்த டெக்ஸ்ட் நவுன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிற அதே டைமில் நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி இது மாதிரி டெஸ்ட் பண்ணி கொள்ளணும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்த்தா நான் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கான விண்டோவையும் அதே மாதிரி ஃபோனில் டெக்ஸ்ட் நவ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். வந்து நான் சரியான யூஎஸ் நம்பர் எப்படி ஐடென்டிஃபை பண்ண கொள்ள போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய வேண்டியது இந்த கெட்டிங் ஃபோன் நம்பர்ஸ்னு வந்து இந்த ஃபோன் நம்பர் லிஸ்ட்டில் வாட்ஸ்அப் ஆக்டிவ் பண்ண கொள்ளக்கூடியதாக காணப்படுற வெலிட் யூஎஸ் நம்பரோட எப்படி நாங்கள் ஆக்டிவ் பண்ண கொள்ள போகிறோம் தான் இந்த ப்ராசஸில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது இங்கே நான் ஏரியா கூட டைப் பண்ணி கண்டினியூ பண்ண எனக்கு இது மாதிரியான ஒரு நம்பர் லிஸ்ட் வரும். 475 ஏரியா கூட டைப் பண்ணி நான் சர்ச் பண்ண டைம் எனக்கு இது மாதிரியான நம்பர்ஸ் வந்து இந்த நம்பர்ஸை நீங்கள் ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்கு முதல்ல இங்கே நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து இந்த நம்பரை டைப் பண்ணி பாருங்க. இந்த நம்பர் மூலம் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஆக்டிவ் பண்ணிக்கொள்ள முடியுமா என்று ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை டைப் பண்ணி நான் இங்கே நெக்ஸ்ட் பண்ணால் எனக்கு வார மெசேஜை பார்க்கும் இது ஒரு வெலிட் யூஎஸ் நம்பரா இல்லையாண்டு. அது ஒரு வெலிட் யூஎஸ் நம்பர் இல்லைன்னு சொல்லி எனக்கு இது மாதிரியான ஒரு மெசேஜ் வந்தீங்க. ஸோ நாங்கள் இப்போ வேற ஒரு நம்பரை டைப் பண்ணி பார்க்கலாம். நம்பர் ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்கு முதல்ல நீங்கள் அவசரமாக டைப் பண்ணி சர்ச் பண்ணாது இந்த நம்பர் மூலம் எங்களுக்கு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஆக்டிவ் பண்ணல எங்களுக்கு அதை ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த நம்பர் மூலம் எங்களுக்கு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஆக்டிவ் பண்ணிக்கொள்ள முடியும். இது மாதிரியான வெரிஃபை பண்ணுறதுக்கான மெசேஜ் ஒன்று வந்துக்குது. இந்த நம்பர் செலக்ட் பண்ண டைம்லாம் கட்டாயம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இந்த நம்பர் வந்து எங்களுக்கு 1 minute டைம் மாதிரி தான் தராங்க செலக்ட் பண்ணதுக்கு. அந்த டைம் கேப்புக்குள்ள நாங்கள் இந்த நம்பர் எடுத்து இங்கே வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி இந்த நம்பர் யூஎஸ் நம்பருக்கு வேலிடான ஒரு நம்பரா இல்லைன்னு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். அந்த 1 minute டைம் எங்களுக்கு இந்த நம்பர் எல்லாம் ரீஃப்ரெஷ் ஆயிரும். ஒருவேளை இந்த நம்பர் வெலிட் யூஎஸ் நம்பர் உண்டா இருந்தாலும் எங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியாமல் காணப்படும். ஸோ அதுக்கு நாங்கள் அவசரமா இந்த ரீஃப்ரெஷ் நீக்கிறது வந்து 60 செகண்ட் வந்த உடனே வார நம்பர் நாங்கள் அங்கே டைப் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கொள்ள வேண்டும். ஸோ எனக்கு இப்படி ஒரு மெசேஜ் வந்துருக்குது, வி வில் பி வெரிஃபை இந்த ஃபோன் நம்பர். அதாவது இந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப்புக்கு வெரிஃபை பண்ணிக்கொள்ள முடியும் என்று தான் இந்த மெசேஜ்ல சொல்லி 47526386661. ஸோ இந்த நம்பர் தான் வந்து ஆக்டிவ் பண்ணக்கூடிய நம்பர் ஆகிக்குது. ஸோ இந்த 60 செகண்ட் இப்படி 10 செகண்ட் இந்த டைம் முடிகிறதுக்கு முதல்ல இதை நீங்க டிக் பண்ணி கண்டினியூ பண்ண எங்களுக்கு அந்த நம்பரை ரிசீவ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். ஸோ இப்போ எனக்கு அந்த நம்பர் இந்த 268661 நம்பர் வந்து ஆக்டிவ் ஆகிக்குது. இங்க வந்து ஒரு 8 டிஜிட் கோட் வந்து எனக்கு சென்ட் பண்ணிக்கிறாங்க இந்த வாட்ஸ்அப் ஆக்டிவ் பண்ணிக்கொள்றதுக்கு. ஸோ நான் டைப் பண்ண அந்த நம்பருக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஆக்டிவ் ஆகிக்குது. இங்க நான் கவனிக்க வேண்டிய கட்டாயமான ஒரு வீடியோ என்னன்னு சொன்னா வாட்ஸ்அப் மூலம் இந்த வெரிஃபிகேஷன் மெசேஜ் வந்து ஆல்மோஸ்ட் வராது. ஸோ அப்படி வராத டைம்ல நாங்கள் என்ன செய்யணும் சார், அந்த டைம் பீரியட் முடிய டைம் வர இருந்தால் எங்களுக்கு இந்த கால் மீ பட்டன் ஆக்டிவ் ஆகும். ஸோ அதாவது 2 minutes கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணணும். அந்த கால் மீ பட்டன் ஆக்டிவ் ஆகின டைம்ல நாங்கள் இந்த கால் மீயை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணா இந்த நம்பருக்கு எங்களுக்கு ஒரு கால் வாரத்தை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ எனக்கு இப்போ அந்த யூஎஸ் நம்பர் மூலமாக இந்த டெக்ஸ்ட் நவ் அப்ளிகேஷனுக்கு கால் வருது. இந்த கால் ஆன்சர் பண்ணி எனக்கு இந்த வெரிஃபிகேஷன் கோட் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். 6944. Your verification code is 316944. Your verification code is 316944. ஸோ இப்போ என்னோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் நவ் அப்ளிகேஷன் மூலம் ஒரு யூஎஸ் நம்பரில் வந்து ஃப்ரீயாக ஆக்டிவ் ஆகிக்குது. ஸோ இது மாதிரி தான் வந்து ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நாங்கள் யூஎஸ் நம்பர் மூலமாக ஃப்ரீயாக ஆக்டிவ் பண்ணிக்கொள்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸுக்கு நாங்கள் வந்து எந்த கிரெடிட் கார்டும் யூஸ் பண்ணலாம், டெபிட் கார்டும் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஃப்ரீயாக உள்ள அப்ளிகேஷன் மூலமாக தான் நாங்கள் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுக்கிறோம். இந்த டெக்ஸ்ட் நவ்வில் நாங்கள் நம்பர் செலக்ட் பண்ண டைமில் நீங்கள் கட்டாயமாக வந்து அந்த நம்பரை சரியான முறையில் வாட்ஸ்அப்பில் வெலிட் நம்பரை ஆண்டு நான் செக் பண்ண மாதிரி செக் பண்ணி நீங்கள் நம்பர் ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளுவோம். ஏன்னு சொன்னால் நீங்கள் ஒரு முறை இந்த டெக்ஸ்ட் நவ் அக்கௌண்ட்டை ஆக்டிவ் பண்ணினா உங்களுக்கு இன்னொரு முறை ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது அந்த நம்பரை ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு புதிய நம்பர் ஒன்று இருக்கிறதுக்கு. அந்த சான்ஸ் மிஸ் ஆகினா உங்களுக்கு திரும்ப 15 டேஸ்க்கு பிறகு உங்களுக்கு இன்னொரு நம்பர் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இன்னொரு அக்கௌண்ட் டெக்ஸ்ட் நவ்ல ஓப்பன் பண்ணி தான் அல்லது கிரியேட் பண்ணி தான் உங்களுக்கு இன்னொரு நம்பர் எடுத்துக்கொள்ள. ஸோ அந்த பிரச்சனை வராமிக்கிறது தான் நான் உங்களுக்கு ஈஸியாக ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் அண்ட் டெக்ஸ்ட் நவ் அப்ளிகேஷன் சேம் டைம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டினேன் எப்படி இந்த வெரிஃபை பண்ணிக்கொள்றது இது யூஎஸ் நம்பர் தானா என்று. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக ஃபர்ஸ்ட் டைம்ல உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். நான் யூஸ் பண்ணுற லேப்டாப்ல ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு நான் டெக்ஸ்ட் நவ்ல கிரியேட் பண்ண அக்கௌண்ட் மூலமா ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டான யூஎஸ் நம்பரை கிரியேட் பண்ணி காட்டினேன். ஸோ இப்போ நான் என்ன மொபைல் இருக்கிற என்ன செகண்டரியை நான் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு இந்த யூஎஸ் நம்பர் யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஸோ அது எப்படின்னு இப்போ பார்த்துக்கொள்ளலாம்.
Your verification code is 5189128912. Your verification code is 518912. ஸோ நான் இப்போ எனக்கு கால் மூலம் வந்து வெரிஃபிகேஷன் கோடை நான் வந்து டைப் பண்ணிக்கொண்டேன். இப்போ என் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிக்குது. எனக்கு இப்போ இந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வந்து டெக்ஸ்ட் நவ்வில் க்ரியேட் பண்ண யூஎஸ் நம்பர் மூலம் எனக்கு யூஸ் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் இந்த க்ரியேட் பண்ணிக்கிற வாட்ஸ்அப்பில் சட் பண்ணுறதுக்கு போய் பார்த்தா எங்களோட ஃபோனில் இருக்கிற எல்லா கான்டாக்டையும் எங்களுக்கு காட்டாது. அதுக்கான ரீசன் என்னென்னு சொன்னால், இந்த வாட்ஸ்அப் வந்து ஒரு ஓவர்சீஸ் நம்பர் க்ரியேட் பண்ண நம்பர், இதில் வந்து லோக்கல்ஸ் நம்பர் காட்டாது. ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் வந்து கண்ட்ரி கோடோட சேவ் ஆகிக்கிற நம்பரை மட்டும்தான் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் காட்டும். ஸோ அதான் நாங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் கான்டாக்டில் சேவ் பண்ணுற நம்பர் எல்லாம் கட்டாயமாக நாங்கள் கண்ட்ரி கோட் போட்டு இது மாதிரி சேவ் பண்ணி கொள்ளணும். இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்து சிம் கார்டு ஒன்று இல்லாமல் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஒன்று எப்படி சரியான மெத்தடில் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணி கொள்றது. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டோட கிரியேட் பண்ண உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லாமல் அக்கௌண்ட்டை ஈஸியாக உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். இந்த வீடியோ நீங்கள் கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதோட கட்டாயமாக நீங்கள் இந்த டெக்வின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. டெக்வின் யூடியூப் சேனல் நீங்கள் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணதோட நிப்பாட்டி கொள்ள வேணும். கட்டாயமாக நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் வந்து லைக் பண்ணுங்க. அதோட இன்ஸ்டாகிராமில் வந்து டெக்வினை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லி கட்டாயமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இது மாதிரியான டெக் மற்றும் எஜுகேஷன் சம்பந்தமான இன்னொரு வீடியோ நாங்கள் கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். நன்றி.